அப்போ நீங்கள்லாம் ஒரு ஆன்லைன்ங்கிற அந்த டெக்னாலஜி பற்றிய உங்கள் பொது அபிப்பிராயத்தை ஆன்லைன் காதல் மேலும் வைக்கிறதுனால தான் எங்களால் வெளிப்படையாக சொல்ல முடியலை அப்படிங்கிறார். பிகாஸ் எங்களுக்கு பயமா இருக்கு சார். வி see லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஆன்லைன், லாட் ஆஃப் ஃபேக்னஸ் இன் ஆன்லைன். ஸோ அதனால எங்களுக்கு பயமா இருக்கு ட்ரஸ்ட் பண்றதுக்கு. நீங்கள் நேரடியாக ஒரு பையனை பார்த்து காதலிக்கிறீங்க, உங்கள் வீட்டில் அதை எதிர்க்கிறவங்க பெரும்பாலும் என்ன காரணங்கள் சொல்லுவாங்க? நம்ம சொந்தக்காரங்க அம்மா அப்பா ரிலிஜியன் நல்லா சம்பாதிக்கல. முதல் காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி நம்புறதுன்னு தான் சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? அதே தான் நீங்களும் சொல்றீங்க இப்போ. Sir, I have a practical experience. சொல்லுங்க. I mean, I'm a singer. ஒரு ஆப்பில் தான் மீட் பண்ணுவோம் நாங்கள். டேரெக்டாக மீட் பண்ணுறதுக்கு 3-4 மந்த் ஆச்சு. ஐ டோன்ட் நோ, அவர் வந்துட்டு கேரக்டர் வைஸ் எனக்கு அவர் பிடிக்கல ஆக்சுவலாக. பட் நான் நேரில் பார்க்க 1 இயர் வரையும் போச்சு. பட் தட்ஸ் நாட் ஒர்க் அவுட். லைக் எப்படி போகுது, ஒரு ஃபேக்கான லவ்வாகவே இருந்தது. அப்போ 4-5 மந்த்ஸ் அப்படி என்ன பேசுனீங்க? அப்போ ஒழுங்கு அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ப்ராப்பராக கேட்கல, அப்போ நீங்கள் எதுவுமே முழுசாக தெரிஞ்சுக்கல. அவர் ஒரிஜினல் கேரக்டரை மறைச்சி வச்சுருந்ததுன்னு எனக்கு தெரியாது இல்லையா? எப்படி வேணால் நடிக்கலாம் இல்லையா? நேரில் பார்த்து நேரில் பேசி பழகிட்டு லவ் வரைக்கும் ஒழுங்காக இருந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்க ரியாலிட்டி காட்டி ஃபேக்காக இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களே சார். எல்லாத்துலேயும் ப்ராபபிலிட்டி இருக்குது, ஆனால் இதில் ஏமாற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க. சார் 2 சைடுமே ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குங்க சார். டு பி ஃப்ரேங்க், எனக்கு நான் அந்த சைடில் உட்காந்து ஆஃப்லைன்லேயே நான் லவ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ண பொண்ணு தான் நான். பட் ஐ டோன்ட் நோ மை ஹஸ்பண்ட் டோட்டலி. 6 மாதம் பழகியிருக்கேன், சுற்றியிருக்கேன், மூவி, பீச், நிறைய இடம் சுற்றிருக்கோம். பட் ஐ டோன்ட் நோ அபவுட் ஹிம். ஆன்லைனில் தான் எல்லாமே ஃபேக்காக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆஃப்லைன்லேயும் ஃபேக்காக இருக்குது. என்னன்னா ஐ cannot differentiate whether I'm addicted to the person, the way he's talking, or this is really love. எனக்கு இது நடந்திருக்கு. I had a relationship in online. ஸோ நிறைய பேசுவாங்க, பட் நேரில் பார்க்கும்போது ஹீஸ் அன் இன்ட்ரோவர்ட். எனக்கு பிடிச்ச சாங்க்கெல்லாம் he would put like and he would listen to the song, அந்த லிரிக்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. பட் நேரில் he's not like that. என்னோட ஹஸ்பண்ட் வந்து நிறைய பேசுனாங்க ஆன்லைனில், நேரில் வந்து இன்ட்ரோவர்ட் தான். பட் தட் டசன்ட் மேக் எனக்கு அப்செட்டாவோ இல்லை. அது ஆன்லைன் வேறு, ரியாலிட்டி வேறுன்னு எனக்கு தெரியும்ல. ஃபில்ட்ரு போட்டு தான் ஃபோட்டோ போடுவாங்கன்னு எனக்கு தெரியும். நேரில் வந்தால் என் கலர் கம்மியாக தான் இருப்பாங்க, ஒல்லியாக இருக்கலாம், ஹைட், அதெல்லாம் அது எல்லாமே you are talking about the physique. You're talking about the appearance. I am talking about the character connection. நேரில் நீங்கள் எக்ஸ்பிரஸே பண்ணி முடியலன்னா I cannot understand that person. ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இவ்வளோ பெருசாக வருதுங்க, அதை டைம் எடுத்து நான் படிக்கிறேன். நேரில் என் கூட பேசணும்னு ஆசை, கைப்பிடிக்கணும்னு ஆசை. ஐ வாண்ட் தட் எக்ஸ்பிரஷன், தட் எமோஷன், தட் ஃபீல், தட் டச். நீங்கள் கேட்குற எல்லா தேவைகளும் எனக்கும் இருந்துச்சு, எனக்கு அப்செட்டாகவும் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட்டை வந்து இப்போவுமே அவர் எக்ஸ்ப்ரெசிவ் கிடையாது. பட் ஐ டிசைடட் ஃபார் சம் ஃபேக்டர், லைக் எனக்கு என்னெல்லாம் வந்து ஒரு லைஃப் பார்ட்னர் இப்படிலாம் இருக்கணும்னு நினச்சினோ அதெல்லாம் இருக்கனால ஐ டிசைடட் டு புட் எஃபர்ட். இப்போ கூட நான் வந்து இப்போ நான் எனக்கு சோகமாக இருக்குன்னு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன்ல, அது மாதிரி நீயும் என்கிட்ட சொல்லணும். இட் டுக் மீ 2 years டு அவர் வந்து ஏதாவது சோகமாக இருந்தால் எனக்கு ஆங்ஷியஸாக இருக்குது அப்படி ஆங்ஷியஸ்னு ஒரு வேர்டை என்கிட்ட சொல்கிறக்கே 2 வருஷம் ஆச்சு சார். இங்கேயும் 2 years டைம் எடுக்கும். நான் எனக்கு நர்வஸாக இருக்குது, எனக்கு ஆங்ஷியஸாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு. அதுக்கு ஆன்லைன் லவ்க்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? நேரில் லவ் பண்ணிட்டு போயிடலாமே. ஏன் ஆன்லைனை வேணான்னு சொல்கிறீங்க? வேணான்னா ஐ cannot differentiate. நம்மளாம் ஹியூமன்ஸ் தானே. இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா அடிக்ஷனாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் திஸ் இஸ் லைஃப். ஐ ஹாவ் டு சூஸ் த பர்சன். வெதர் நான் அடிக்டடாக இருக்கேன்னா இல்லை 2 வருஷம் போனதுக்கு அப்புறமா ஐ லாஸ்ட் டைம். கொஞ்ச நாள் கழிச்சு தான் பிரேக்கப் நடக்கும். ஹார்ட் பிரேக் வில் ஹேப்பன். ஓகே, இந்த ரீசன் நான் ஆன்லைன் ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து ஃபிசிக்கலாக ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குல்ல, இப்போது ஃபேராக இருக்கணும், லீனாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கவங்க. அப்போது என்னை வந்து கூட இருக்கிற பசங்க வந்து என்னை பொண்ணாவே பார்க்கல, மச்சான் வாடா அப்படி தான் பார்த்தாங்க. ஸோ ஆன்லைனில் எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஆந்திரா, அவங்க ஓப்பன் மைண்டடாக இருந்தனால குண்டா இருக்க பொண்ணு கூட அழகாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க தான் ஃபஸ்ட்டு அழகாக இருக்குன்னு சொன்னபோது எனக்கு அந்த சான்ஸை நான் ஆன்லைனில் வேணாம், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஐ காட் மேரிட் at 30. நீங்கள் தேர்ந்தது நீங்கள் நேரில் பண்ணீங்களா, ஆஃப்லைனில் பண்ணீங்களா? ஆஃப்லைனில் பண்ணேன். 4 பேருக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஏஜ் 23லேருந்து 28 வரைக்கும் நான் 4 பேருக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே குண்டா இருக்கேன்னு சொன்னனால தான். அண்ட் மோரோவர் எனக்கு 28க்கு அப்புறம் என்னடா யார் லவ்வும் பண்ண மாட்டாங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்க, சரி சும்மா கேஷுவலாக டேட் பண்ணுவோம் அப்படின்னு நான் 29ல் தான் டேட்டிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணேன்.